அல்லேலூயா. அது மாதிரி ஒரு பிரசங்கம் உங்க வாழ்க்கையை மாத்தின பிரசங்கமா இருக்கணும். வருஷம் 52 வாரம் நம்ம உட்கார்ந்து பிரசங்கமாவை கேட்டுட்டு எழுதிட்டு பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஒரு ஒரு திருப்பு முனையை நம்ம வாழ்க்கையில சந்தித்துதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட, இந்த வார்த்தையால என் ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, இந்த வார்த்தையை கேட்ட இந்த ஆண்டவருக்காக என் வீட்டை திறந்து கொடுத்த இந்த ஸ்தோத்திரம் வசனம் என்னை தொட்டது. இந்த வார்த்தை வந்தது, நான் மனம் திரும்பினேன். இந்த வார்த்தை வந்தது, இந்த பகையை மாத்தினேன், இந்த கசப்பை மாத்தினேன். இந்த வார்த்தை வந்தது, நான் பரிசுத்தம் அடைந்த ஒரு பாவத்தை தூக்கி எறிஞ்சு விட்டேன். அல்லேலூயா. அது ஜீவனுள்ள வசனம், நம்ம ஜீவனோடு கேட்கணும். ஆமென். சமாதானம் இல்லாத உட்கார்ந்த இந்த தேவ வார்த்தை என்னை தொட்டது, ஒப்பு கொடுத்த என் ஆண்டவர் சமாதானப்படுத்தினாரு. என் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அப்படி ஸ்தோத்திரம் நம்ம இருதயம் திறக்கப்படணும். நான் வியாதியா இருந்த, மரண படுக்கையில் இருந்த, இந்த வசனத்தை நம்பின, இந்த வசனத்தை எடுத்த, இதை படிச்ச ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தை படிச்ச, இந்த சங்கீதத்தை படிச்ச, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கையிட்ட சொன்ன கர்த்தரை உயிர்ப்பித்த சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. வாக்கியம் வேத வசனத்தால் நம்ம இருதயம் மனது திறக்கப்படணும். ஆமென். பல நேரம் நம்ம ஸ்தோத்திரம் நிறைய நம்ம ஸ்தோத்திரம் வசனங்களை கொண்டு நம்ம அநேகருக்கு போய் ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை சொல்லணும். ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையினால கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆகவே இந்த ஆளுக்கு சொல்ல சொன்னார், இந்த குடும்பத்துக்கு சொல்ல சொன்னார், இந்த ஊருக்கு சொல்ல சொன்னார், இங்க கர்த்தர் என்னை அனுப்பினார். ஒரு சவுலை சந்திக்க எப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவர் அனுப்புறாரு. போ ஸ்தோத்திரம், தெருவுக்கு போ, அங்க இந்த இடத்துல, இந்த சந்துல, இந்த வீட்டுல அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், போ அவனுக்கு சொல்லணும். எப்படி ஒரு அனனியாவை அனுப்புறது. ஆமென். அந்த மாதிரி நம்ம என்ன போயிருக்கிறோமா, ஒரு பிரசங்கத்தை கேட்டு, ஒரு அறிவிப்பை கேட்டு போயிருக்கிறோமா, வசனம் நமக்குள்ள கிரியை செய்த தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நடத்துறாரு, நான் இதை போய் செய்யணும். நம்ம ஒரு திட்டம், நம்ம திட்டம் ஒண்ணா இருக்கும், நம்ம பிளான் ஒண்ணா இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு உட்கார்ந்து பேசும்போது உள்ளத்துல கிரியை செஞ்சு மனசை மாத்தி நம்மள அவர் வழியில நடத்த வைத்திருப்பார். அதை நம்ம செய்து இருக்கணும். அல்லேலூயா.